guys, IPL 2024 பிளேயர்ஸ் ஆக்ஷன்ல மார்க்கஸ் பிளேயர்ஸ்க்கான செட் 2 நடந்து முடிஞ்சிருக்கு. சோ செட் 2 பொறுத்தவரை SRH இருந்து ஆரம்பிக்கலாம். பேட் கமின்ஸ் எடுத்திருக்காங்க 20.5 கோர்ஸ். RCB ஃபைட் பண்ணாங்க, பட் இருந்தாலும் இங்க அவர் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு பேட் கமின்ஸ். சோ SRH பொறுத்தவரை கேப்டன்சி மெட்டீரியலுக்கு யாரும் இல்ல, மார்க்கம் இருக்கிறாரு, பட் இருந்தாலும் இது வரைக்கும் அவங்க கேப்டன் யாரும் அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் சோ கமின்ஸ் அதுக்கப்புறம் கேப்டன்சி பண்ணுவாருன்னு தோணுது. ஏன் அப்படின்னா வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். சோ அதுவுமே கூட ஒரு ரீசன், முக்கியமான ரீசன் 20.5 crores போனதுக்கு. தென் நெக்ஸ்ட் வனிதா அசரங்கா 1.5 crores பேஸ் பிரைஸ் எடுத்திருக்காங்க. CSK 3 பிக் பண்ணிருக்காங்க இந்த செட்ல மட்டுமே. டேரில் மிச்சல் 14 crores வரைக்கும் போய் எடுத்திருக்காங்க. நான் ப்ரிவியூ சொல்லியிருந்தேன் கண்டிப்பா டேரில் மிச்சலுக்கு இன்னும் நோட்டா இருக்காங்கன்னு. சோ 57க்கு ரீப்ளேஸ்மெண்டா டேரில் மிச்சல் தான் இருப்பாரு. கண்டிப்பா மொயின் அலி அப்படின்னா வெளியே உட்கார மாதிரி தான் இருக்கும். சோ ரச்சின் ரவீந்திரா 1.8 crores மட்டுமே போயிருக்காரு. இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாமோ, மற்ற டீம்ஸ் பீட் பண்ணிருக்கலாம். மேபி T20 மேட்சஸ் சரியா ஆடினது இல்ல அப்படிங்கிற ஒரு கன்சர்னா இருக்கலாம். சோ தென் நெக்ஸ்ட் CSK ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஷார்துல் தாக்கூர் ரிட்டர்ன் டு ஹோம் 4 crores போய் எடுத்திருக்காங்க. LSG டெல்லி ஃபைட் பண்ணாங்க, பட் இருந்தாலும் 4 crores எடுத்திருக்காங்க. சர்ப்ரைஸ் 10 crores வரைக்கும் போவான்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் 4 crores தூக்கிட்டாங்க CSK பொறுத்த வரைக்கும் இன்னும் 11 கோடி கையில இருக்கு. இன்னும் 3 பிளேயர்ஸ் பிக் பண்ணா போதும். அது 2 டொமஸ்டிக் பிளேயர்ஸ், 1 ஃபாரின் பிளேயர்ஸ். ஃபாரின் பிளேயர்ஸ் யார் பிக் பண்ணுவாங்க தெரியல. மேபி கோட்ஸிக்கு போயிருக்கலாம். கோட்ஸிக்கு போனாங்க 5 crores வரைக்கும் போனாங்க, பட் மும்பை வர மாதிரி தெரியல. 5 crores மும்பை எடுத்திருக்காங்க கோட்ஸி. JSK ஆடுற ஜோபக் சூப்பர் கிங்ஸாக ஆடிட்டு இருக்காரு SA20ல. லாஸ்ட் இயரே கைல் ஜேம்சன் ரீப்ளேஸ்மெண்டா வருவார்னு எதிர்பார்த்தோம், பட் இந்த விஷயமும் வர முடியல. சோ மும்பைக்கு போயிருக்காரு கோட்ஸி 5 crores. அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ் ஹர்ஷல் பட்டேல் 11.5 crores போய் எடுத்திருக்காங்க. சோ ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ட்ரெயிட்டாவே 5 crores போனாங்க. குஜராத் அவருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனன்ற மாதிரியே தெரியல. 3-4 பீட் தான் பண்ணாங்க. 11.5 crores போய் நின்னுட்டாரு. சோ ஆப்வியஸ்லி பஞ்சாப் எடுத்துட்டாங்க. பாப்போம், ஹர்ஷதீப் சிங்கோட சேர்ந்து போடணும். நல்ல காம்போ இருக்கு நினைக்கிறேன் ஹர்ஷதீப் அண்ட் ஹர்ஷல் பட்டேல். தென் கிறிஸ் ஃபோக்ஸ் 4.2 crores வரைக்கும் போய் எடுத்திருக்காங்க. ஃபாரின் ஆல்ரவுண்டர். சீமர் குக் அண்ட் பேட் பிளேயிங் லெவல் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. நல்ல பிக். தென் லாஸ்டா GT ஒமர் சாய் எடுத்திருக்காங்க 50 lakhs பேஸ் பிரைஸ்ல. யாரும் ஃபைட் பண்ணல. உமர் சாய் பேஸ் பிரைஸ்ல போயிருக்காரு 50 lakhs GTக்கு. சோ எந்த டீம் இந்த ஒரு செட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற உங்க கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ராயலோட ரீப்ளேஸ்மெண்ட் டேரில் மிச்சல் தானா இல்ல ரச்சின் ரவீந்திராக்கு கொடுக்க சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற கமெண்ட்லயே கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ பை.